டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தி வர ப்ரொட்டஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல நடத்தப்படுற தடியடி தாக்குதல் வீடியோஸ்லாம் நம்மளால நிறையவே பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இந்தியான்றது ஒரு அமைதியான நாடு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்தியா இது மாதிரி நடக்குது அப்படின்ற கேள்விதான் எழுப்ப தோணுது. பிகாஸ் இங்க போராடுறவங்க யாருமே வந்து தீவிரவாதிகளோ அக்யூஸ்டோ இல்ல, எல்லாருமே மாணவர்கள் தான். அவங்களோட கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடத்தப்பட்ட நீட் எக்ஸாம் எப்படி வந்து லீக் ஆச்சு, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் ரெஃபைன் பண்ண வேணும். அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் லீக் ஆனதுனால 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து காம்பன்சேட் கொடுத்தாகணும். 4வது வந்து இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. இவ்வளவு நாள் இது வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ முந்தா நாள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு மார்ச் மாதிரி போயிருக்காங்க. ஸோ அவங்க போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது வந்து தள்ளுமுள்ளை ஏற்பட்டு போலீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை தாக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் போலீஸ் சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சைடு 100க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து இதுக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு சைடும் நம்மளால பார்க்க முடியாது. பிகாஸ் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து என்டர் ஆகி சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்டர் ஆகுதுனாலே கண்டிப்பா அது ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக இருக்காது, அவங்களோட சுயநலனுக்கு அதிகமா இருக்கும். இது எப்படி மாணவர்கள் வந்து கொண்டு போறாங்க. அதே மாதிரி இன்னமும் வந்து ப்ரொடெஸ்ட் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இதை பத்தின அப்கமிங் வீடியோஸுமே வந்து நான் உங்களுக்கு போடுறேன். பிகாஸ் 2017 அனிதாவோட மரணமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நீட்டை அப்போஸ் பண்ணி நம்ம பண்ணோம். இவங்க வந்து நீட்டை வந்து இன்னும் ரெஃபைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ போக போக தான் தெரியும் இது எந்த லெவலில் போக போகுது அப்படின்னு. ஸோ மறுபடியும் அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.